ஒரு காட்டில் அழகான எலி குடும்பம் ஒன்று இருந்தது. அதில் குட்டி எலியானது மொபைல் போன் வேணும் என்று அவள் அம்மாவிடம் அடம் பிடித்து அழுதது. அதற்கு அவள் அம்மா அந்த எலியை கண்டித்து, மொபைல் போன் வாங்கி தரமாட்டேன், நீ என்னுடன் வா, உனக்கு வெளியுலகத்தை நான் சுற்றி காமிக்கிறேன் என்று கூறி அந்த எலியை வெளியே கூட்டி சென்றது. அம்மாவுடன் குட்டி எலி வெளியே வந்தாள். அங்கு பசுமை நிறைந்த காடுகள், பறவைகள், மரங்கள் இருந்தன. மரத்திலிருந்து விழும் இலைகளை எடுத்துக்கொண்டு இருவரும் விளையாடினார்கள். இலைகளை தொப்பிகளாக அணிந்தார்கள். மரத்தில் இருந்து விழுந்த ஒரு காயை பிடித்து பம்பரமாய் சுற்றச் செய்தார். குட்டி எலி ஆச்சரியப்பட்டது. ஒரு சிறிய தேங்காய் ஓட்டினை பார்த்தார்கள். அதை வண்டியாக மாற்றி குட்டி எலியை அமர வைத்து அம்மா இழுத்துச் சென்றார். குட்டி எலி சந்தோஷம் அடைந்தது. பின்னர் குட்டி எலிக்கு தாகம் எடுக்கவே ஒரு மூங்கில் குழாயின் வழியாக தண்ணீர் குடித்தார்கள். அந்த நேரத்தில் மழை பெய்யத் தொடங்கியது. இருவரும் ஒரு மரக்கிளையை படகாக மாற்றினார்கள். அதில் அமர்ந்து நிதானமாக நீந்தி மாலை வீட்டிற்கு திரும்பினர். குட்டி எலியும் அம்மா எலியும் தன் மர வீட்டினுள் படுத்துக்கொண்டு இருந்தனர். குட்டி எலியானது அன்று நாள் முழுவதும் என்னென்ன மகிழ்ச்சியான விளையாட்டுகளை விளையாடியன என்பதனை நினைத்து சந்தோஷம் அடைந்தது. அது அவள் அம்மாவிடம் கூறியது, இனிமேல் நான் வெளியே சென்று விளையாடுவேன், மொபைல் போன் வேணும் என்று கேட்க மாட்டேன் என்று கூறியது.